மாமா அழறீங்களா என்ன? நான் ஏன்டா அழ போறேன்? போய் அது என்கிட்ட போய் சொல்றீங்க. ஓகே பரவாயில்ல. இல்ல உங்களை அப்படி விட முடியாது. சொல்லுங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க மாமிக்காக அழலாம், ஆனா அதுக்கு முன்னாடி men don't cry, remember? அப்படியா? அப்படின்னா நீ ஏன்டா அழற? நான் வந்து பாய் தானே, நான் அழுவலாமே. நான் வயசானவன். ஹலோ மிஸ்டர் வயசானவரே, நைஸ் டு மீட் யூ. ஈரமா இருக்குல்ல, இங்க இருந்து வந்திருக்கு கண்ணீர். இது இந்த கண்ணீர் இல்ல, என் மனசு சந்தோஷமா இருக்கிறத காட்டுது. இந்த கண்ணீரே வேற, நம்மள அறியாம வரும். இதத்தான் பெரியவங்க ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஓ, இது தெரியலையே. இது அந்த மாதிரியான கண்ணீரா? வெல் மாமா, ஹானஸ்ட்லி நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. மனசுல சந்தோஷம் தான் இருக்கு. ரிஷி ப்ரோ லக்ஷ்மியை எப்படி கேர் பண்றாரு. It's like a step towards a good relationship. சரி, நம்ம ரெண்டு பேருக்குமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அப்ப லக்ஷ்மிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அவங்க கண்டிப்பா டிசர்வ் பண்றாங்க மாமா. ஒரு வேலை பண்ணுவோம். நாம ஒரு சத்தியம் பண்ணுவோம். என்ன? நாம ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டு வருவோம். டன். நாம ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கலாம், இந்த தீபாவளிக்குள்ள அவங்க ஒண்ணு சேரணும். நடக்கும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வா, எழுந்து நில்லு. கமான், அப்படியே நடந்து பாரு. கால்ல வலி அதிகமா இல்லைல்ல? உட்கார. கால் எடுத்து மேல வை. நர்ஸ். ஓ, வெரி நைஸ். ரொம்ப நல்லாவே ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கீங்க. இத நேத்தே நீங்க பண்ணிருக்கலாம்ல. நர்ஸ், நான் நேத்தே பண்ணிருப்பேன், ஆனா யாரும் என்கிட்ட சொல்லலைங்க காலில் அடிபட்டிருக்குன்னு. அண்ட் எப்ப நான் காயத்தை பார்த்தனோ மேடம் அப்ப தூங்கிட்டு இருந்தாங்க, அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணல. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவர் டிட்னஸ் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போட சொன்னாரு. இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். இன்ஜெக்ஷன்லாம் எதுக்கு? வேண்டாம். அட, இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். கால்ல மெட்டல் பட்டிருக்குல, இன்ஜெக்ஷன் மஸ்ட். இல்ல இன்ஜெக்ஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம். இன்ஜெக்ஷன் மட்டும் போடாதீங்க. நீங்க எனக்கு மருந்து கூட கொடுங்க, ஆனா இன்ஜெக்ஷன் வேண்டாம். என்ன நீ இன்ஜெக்ஷன் பார்த்து பயப்படுறியா? நீ முதல்ல கூட சண்டை போட்ட, பாம்பு கூட சண்டை போட்ட, ஆனா ஒரு சின்ன இன்ஜெக்ஷனை பார்த்து பயப்படுற. நான் ஒன்னும் இன்ஜெக்ஷனுக்கு பயப்படல. அது பாம்பு உன்னை கடிச்சதுனால. சாரி. ஒரு வேலை பண்ணலாம். அந்த கையை காட்டு. ஒன்னாகது, ட்ரஸ்ட் மீ. கூட இல்ல எனக்கு வேண்டாம். இப்போ நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க. இல்ல எனக்கு வேண்டாம் ப்ளீஸ். நான் தான் சொல்றேன்ல. இந்த குஷன் எங்க வச்சிருக்க பாரு, அலங்கோலமா இருக்கு. ரூம் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? பின்னாடி எடுத்து போய். சரி, கையை காட்டு. ரிஷி. லக்ஷ்மி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. நான் சொல்லும் போது மூச்சை நல்லா இழுத்து விடு. ஓகே? 1 2 3. போட்டாச்சு. முடிஞ்சதா? இல்ல, இன்னும் முடியல. முடிஞ்சிருச்சா? இவர் சும்மா விளையாடுறாரு. போட்டாச்சு. தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. எனக்கு இல்ல, இவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இவ்ளோ அன்பு காட்டுற ஹஸ்பண்ட் உங்க கூடவே இருக்காருல்ல. நான் இதை வரேன். உண்மையதான் சொல்றேன். எவ்வளவு அன்பா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வச்சாரு. இவ்ளோ அன்பை காட்டுற புருஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனால்தான் ரிஷி என் கூட இருக்காரு. ப்ளீஸ் மலிஷ்கா, பிக்கப் கால் அட்டன் பண்ணு. போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. அவகிட்ட நான் பேசலனா அப்புறம் எனக்கு ஃபுல் டைம் நான் லக்ஷ்மி கூட தான் இருக்கணும். லக்ஷ்மி கூடவே நான் இங்க இருப்பேன். ஆனா அது மலிஷ்காவுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ மறுபடியும் கோவப்படுவா.
அவளை எப்படி சமாளிக்கிறது? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றா, ஆனா கடைசி என்னதான் ப்ளேம் பண்றா. என் மேல கோவமா இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நேரா உன் பொண்டாட்டிக்கிட்ட போ, அவளை பாத்துக்கோ. மத்த வேலைங்களை நானும் ஆயுஷம் பாத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அதனால ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் இன்னைக்கு லீவு கொடுத்தாச்சு. சோ நோ, இட்ஸ் ஓகே டாடி, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் ஆபீஸ்க்கு வரேன். போய் என்னடா பண்ண போற? உன்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக் அது என்ன சொல்லுவாங்க? மாமா போஸ்ட்போன். போஸ்ட்போன். எல்லாம் போஸ்ட்போன் பண்ணியாச்சு. முக்கியமான மீட்டிங்கை நாங்க 2 பேருமே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். தீபாவளி வரப்போகுது. நீ லக்ஷ்மி கூட இருற, மத்தது எல்லாம் எங்க கிட்ட விட்டுரு. நீ வீட்லயே இரு, அவ கூடவே இரு. உனக்கு பிடிச்சத பண்ண. உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க, தைரியமா கலக்குங்க. சரி, நாம போலாமா? போலாம் மாமா. ம். மலிஷ்கா பிக்கப். என்னாச்சு லக்ஷ்மி? ஒண்ணுல கொஞ்சம் லக்ஷ்மி என்ன பண்ணிட்டு இருக்க? அது தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து. அதுக்கு என்ன, நானும் இங்க தானே இருக்கேன். என்கிட்ட சொல்ல மாட்டேதானே? வா வந்து உட்கார். இல்ல, விடு, அது விடு. Come. உட்கார். ரிஷிய உன்கிட்ட இருந்து ஒதுக்கிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு ஒதுக்கிடாத. ஏன் சொல்றேன்னா அப்புறம் அவன் லக்ஷ்மி பக்கம் சாஞ்சிடுவான். அது நல்ல விஷயம் தானே. என் பக்கத்துல இருக்கிறதுக்கு கூட அவனுக்கு தகுதி கிடையாது. He just doesn't deserve me. இங்க பாருங்க, என்னால வெயிட் பண்ண முடியாது. சரியா சொல்லுங்க நான் இப்ப டீ குடிக்க போறேன். பாட்டி. ஓஹோ, குக்கீஸா? எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, குக்கீஸ்லாம் சாப்பிடக்கூடாதுமா. பரவாயில்ல, ஒன்னு எடுத்துக்கோங்க. அப்ப சரி பாட்டி. எடுத்துக்கிட்டேன். ஏண்டா கண்ணு தெரியலையாடா? இது நான் என்ன அண்ணன்? அண்ணா எங்க போறீங்க? உட்காருங்க. நாளைக்கு தீபாவளி. ஈவினிங் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. டெக்கரேட்டர்ஸை நான் கூப்பிட்டுட்டேன். லக்ஷ்மி, நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாம் எதுக்கு அத்தை? எனக்காக பண்ணணும். அது வந்து தீபாவளி
எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை. வீட்டை டெக்கரேட் பண்ணலாம், கோலம் போடலாம், லைட்ஸ். அதோட அதோட நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். நானே பண்ணுவேன் கண்டிப்பா. ஆனா உன்னோட உன் அப்பாவுக்கு நீ இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா டென்ஷன் ஆயிடும்லம்மா, அதனால தான். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல அது லக்ஷ்மி இப்ப நல்லா இருக்கா, அவ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றா. நோ ப்ராப்ளம். ஓகே, அப்ப உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய். ஏமா உன்னால முடியும்ல? ஆ இப்பதான் டைம் கிடைச்சதா? எனக்கெல்லாம் டைம் இருக்கு. ஆனா நீ தான் போதையில இருக்க. ஏன்? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ எதுவும் பண்ணாம இருக்கிறது தான் பிரச்சனை. எங்க பண்ணணுமோ அங்கேயும் நீ பண்ண மாட்டேங்கிற. இங்க பாரு, இது இப்படியே போச்சுன்னா உனக்கு நடந்த விஷயம் தான் உன் பொண்ணுக்கும் நடக்கும். அப்படின்னா? அப்படின்னாவா? இது கூட நான் தான் உனக்கு சொல்லணுமா? இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாதா? ரிஷியும் மலிஷ்காவும் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம விரதம் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது நம்ம 2 பேருக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் எதுவும் நம்ம கிட்ட இருந்து மறையல. அதனால இப்ப நான் என்ன என்ன சொல்றேனோ அத நீயும் யோசிச்சிருக்க மாட்ட, மலிஷ்காவும் யோசிச்சிருக்க மாட்டா. இந்த ரிஷிய பாம்பு கடிச்ச இன்சிடென்ட் இருக்கே, அதுக்கு மலிஷ்கா தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறா. அவ விரதத்தை விட்டதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஆனா இங்க விஷயங்கள் வேற ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்கு தெரியுமா? விரதம் நடந்த அன்னைக்கு ரிஷிய பாம்பு கடிச்சது. அவ விரதம் இருந்தனாலதான் ரிஷியோட உயிர் காப்பாத்தப்பட்டுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு அர்த்தம் புரிஞ்சுதா உனக்கு? அண்ட் லிசன் கிரண், மலிஷ்கா உண்மையிலேயே ரிஷிய பிரேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறானா? ப்ளீஸ் அதை என்கிட்ட சொல்லிடு. நான் ஆனா விஷயமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல கரிஷ்மா, உனக்கும் தெரியும். மலிஷ்கா ரிஷிய விரும்புறா. பைத்தியக்காரத்தனமா அவனை லவ் பண்றா. யாரோ அவ இடத்த பிடிச்சுக்கிறதா நினைச்சா அவ கொஞ்சம் இன்செக்யூரா ஃபீல் பண்றா. அப்பனா அவதான் தன்னோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். சந்தேகத்தையும் பயத்தையும் அவதான் தூக்கி போடணும். அதுக்காக அவதான் ஏதாவது செய்யணும். இல்லனா அவளோட பயம் உண்மையாவே மாறிடும். மலிஷ்காவுக்கு எதுவும் மிஞ்சாது, மலிஷ்காவுக்கு எதுவும் கிடைக்காது. பாஸ்ட் திரும்பவும் ரிப்பீட் ஆயிடும். அதோட இந்த தடவை உன்னோட பொண்ணுக்கு நடக்கும். கரிஷ்மா, உன்கிட்ட லக்ஷ்மியோட சித்தப்பா சித்தி ஃபோன் நம்பர் இருக்கா? அதுங்க நம்பர் என்கிட்ட எப்படி இருக்கும்? அதுங்க கிட்ட எல்லாம் யார் பேசுவா? அனியா, ஐ மீன் என்கிட்ட அவங்களோட நம்பர் இல்ல. அவங்களோட நம்பர் எனக்கு அவசியமும் இல்ல. என்கிட்ட இருக்கு. தேங்க்ஸ், கிடைச்சிருச்சு. நம்ம லக்ஷ்மி ஃபேமிலியை தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு இங்க கூப்பிடலாம்ல? வேண்டாம். கூப்பிடலாம் கரிஷ்மா, கூப்பிடலாம். வீர் சரியா தான் சொல்றான். நீலமும் கரெக்டா தான் யோசிக்கிறா. லக்ஷ்மி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு நானும் சொல்ல நினைச்சேன். ஆஃப் கோர்ஸ். அதுவும் இல்லாம இது லக்ஷ்மிக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி. ஆ, அண்ணியோட ஃபர்ஸ்ட் தீபாவளி இல்லையா? நானும் உங்களை மாதிரி லக்ஷ்மி ஃபேமிலியை தீபாவளிக்கு இங்க கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்கள நீங்க இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா அவங்க அதை மீற மாட்டாங்க. இந்த தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு லக்ஷ்மியோட ஃபேமிலி கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறேன். அண்ணி, அண்ணி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு லக்ஷ்மியோட ஃபேமிலியை கூப்பிடவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, முக்கியமான ஆட்கள் வராங்க. யூ ரியலி திங்க்? எனக்கு இது சரியா தெரியல. கரிஷ்மா, லக்ஷ்மி ரிஷி உயிரை காப்பாத்திருக்கா. ஸோ லக்ஷ்மிக்காக உன்னை கூப்பிடல, என் ரிஷிக்காக மட்டும்தான் கூப்பிடுறேன். வாழ்க்கையில முதல் முறையா உன் அண்ணன் என்கிட்ட சத்தமா பேசியிருக்காரு. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். லக்ஷ்மியை நாம தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்.
அவளை ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் நாம தானே. வெறும் 1 வருஷத்துக்கு தான் இந்த உறவு நீடிக்கும்னு நம்ம கலந்து பேசியிருக்கோம்ல. அதனால 1 வருஷம் வரைக்கும் நம்ம லக்ஷ்மியை மருமகளா ஏத்துக்கிட்டு தான் ரிஷியோட மனைவியா ஏத்துக்கணும். அண்ட் அவளோட ஃபேமிலிய நம்ம ரிலேட்டிவ்ஸா ஏத்துக்கணும். அண்ணி நீங்க நோ, நீங்க பழைய அண்ணி இல்ல. உங்க மைண்ட்ல வேற ஏதோ எண்ணங்கள் ஓடுது. அதை நீங்க என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. ஹலோ அம்மா வணக்கம்மா, நான் வீரேந்தர் பேசுறேன். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே லாங் ஏஜுங்க. இப்போ உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? மீனிங் உங்களுடைய பெரிய வீடு, உங்க பெரிய குடும்பத்தை பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு தீபாவளி, உங்க மெமரி வரதானே செய்யும். உங்க மெமரி இல்லாமலா? அதுல சந்தேகம் வரக்கூடாது. அப்புறம் நான் உங்களையும் உங்க ஃபேமிலியையும் தீபாவளிக்கு இன்வைட் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். நீங்க மறக்காம வந்துருங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு இது தலை தீபாவளியாச்சே. எங்களுக்கும் இது முதல் தீபாவளியில நீங்க கூப்பிடலனாலும் நாங்களே வந்துருவோம். அட இங்க விசிலும் அடிச்சாச்சு. என்ன? ஏ ஷாலு, கம் கம். நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு கேளு. சீக்கிரமா கேளு. என்ன? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா பாத்து பாத்து பார்த்து பார்த்து வாங்க வாங்க உட்காருங்க. நான் வேண்டாம். ஃபோன்ல ஹலோ ஹலோ. ஹேய், ஷாலுவோட குரல் மாதிரியே இருக்கு. ஆயுஷ், நீயா? சரி, ஒரு உண்மையா சொல்லு. நீ உண்மையாவே பைத்தியம் தானே? இல்ல உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்களா? அதாவது பைத்தியத்துக்கு பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஓகே, பைத்தியத்தை பார்த்து யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஆமா, யாரும் ஆக மாட்டாங்க தான். இல்லனா நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பேன்ல. ஏன்னா நீ தான் பைத்தியமாச்சே. என்ன சொன்ன? சொல்லல, சொல்லி இருந்த. நான் திட்ட ஆரம்பிச்சேன்னு வை, உனக்கு வார்த்தையே வராது. ஐ ஸ்வேர், நீ லக்ஷ்மியோட சிஸ்டர். அதனாலதான் உன்னை பத்தின உண்மைய நான் சொல்லல. ஏய், உண்மை சொன்னா எதுக்கு நீ கோவப்படுற? நான் என்ன உனக்கு அட்வைஸ் கொடுத்தேனா என்ன? நீ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கிண்டலாம் ஒண்ணும் பண்ணல. இப்ப நீ தான் கால் பண்ணி குதர்க்கமா பேசுற. ஆன்ட்டி உங்க குரல் ஷாலு மாதிரியே இருக்கு. து ஆ அப்படின்னா என்ன? துக்க ஆத்மா. யூ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத கேளு. நீ ஹலோ சொன்னதுதான் எனக்கு கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஆண்டி மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சு நான் உனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, காம்ப்ளிமெண்ட் இல்ல, கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் உங்க குரல் ஏன் ஷாலு மாதிரியே இருக்குன்னு. ஆனா ஒண்ணு மோசமா இருக்குன்னு மட்டும் சொல்லல. இங்க பாரு, சுத்தி வளைச்சு பேசாத. உனக்கு தான் முதல்ல என் குரல் என்னன்னு தெரியும்ல. அதுக்காக எதுக்கு நீ- தெரிஞ்சதுதான். தனியா தெரியுது. டிராபிக்ல ஆம்புலன்ஸோட சைரன் மட்டும் தனியா தெரியுமே. வா 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 வான்னு. நீ என்ன சொன்னன்னு மறுபடியும் சொல்லு. காது வலிக்குது. அந்த சைரன் நிறுத்த. ஏய், நாளைக்கு பூஜைக்கு வந்துருங்க. சரியா? பாய். ஹலோ. கட் பண்ணிட்டோம். பார்ட்னர், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? நான் நல்லாதான் இருக்கேன். ரிஷி என்கிட்ட வந்து அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குன்னா. என்ன அர்ஜென்ட் வேலை? மலேஷ்கா. அதனாலதான் சும்மா ஒரு ஆக்டிங் கொடுத்த அவனு ஏமாந்துட்டான். டாட், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தலைவலி மருந்து வந்துடும். ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்யூப்பா. ரிஷி ப்ரோ, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? என்ன ஹெல்ப்னு சொல்லு. அது என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? லக்ஷ்மி, அது நீ தப்பா எடுத்துக்காத. நாங்க உன்னை எமோஷனலா அட்டாக் பண்ணல, பிளாக்மெயில் பண்றதுக்காக ஒன்னும் இங்க வரல. என்னாச்சு? இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்னாச்சு? லக்ஷ்மி, நாங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம்னு நீங்க நினைக்க கூடாது. அட என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து அன்னைக்கு ரிஷிக்கு தலைவலி வந்தப்ப நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. என்னால ஒண்ணும் தலைவலி வரல. இல்ல இல்ல லக்ஷ்மி, மாமா என்ன சொல்ல வராருன்னா, நீங்க ரிஷி ப்ரோக்கு தலைவலி வந்துச்சுல, அப்போ அவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க அத கேக்குறாரு. ஆயில் மசாஜ். சூப்பர்மா. தலைவலிக்கு என்ன மசாஜ் பெஸ்ட். எனக்கு தலைவலி போயிடுச்சே. ஆனா டாட், இப்பதானே உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? அப்பா உங்களுக்கு தலை வலிக்குதா? நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல. வந்து உட்காருங்க. அதை விட்டுட்டு சும்மா கதை பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்ப குணப்படுத்துறேன். ஆயுஷ், நீ நீ இந்த பாட்டில வாங்கிக்க. ஆனா நீங்க தானே லக்ஷ்மி தான் மசாஜ் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னீங்க. நான் அதை மாத்திட்டேன். பாட்டில கொடுமா அவங்கிட்ட கொடு. நீ ஒரு வேலை பண்ணு. இப்படி உட்காருன்னு. நானா? ரிஷி,
நீ இவ தலையில மசாஜ் பண்ணு. ஆயுஷ் நீ எனக்கு பண்ற. நானா நான் 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 தான் பண்ணுவேன். உங்களோட நல்லாவே பண்ணுவேன். யூல் சி. பாத்துட்டே இல்ல, இருங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேண்டாம். வேண்டாங்கண்டான்னுகிட்டு எவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்யற, எப்படி களைச்சு போயிருக்கா? டயர்டா? இல்ல டாட், அப்படி எதுவும் தெரியலையே. அவ கண்ணை பாடுறா, உத்து பாரு. அட ஆமா, பாவம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. இன்னும் வேலை செஞ்சா நீங்க இன்னும் டயர்ட் ஆயிடுவீங்க. ரிஷி ப்ரோ, டு இட்.